இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் 41 உயிர்கள், குறிப்பாக சொல்ல 43 உயிர்கள், 2 கர்ப்பிணி பெண்கள். அதே 2 உயிரையும் சேர்த்துட்டிங்கன்னா மொத்தம் 43 உயிர்கள் இறந்த சம்பவம். இது இந்திய லெவலில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்கலங்கிறதோட இப்போ என்ன மாதிரினா நிவாரண நிதி தொகையை பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஆன்லைனில் கொடுத்துருக்குறாங்க. சம்பந்தப்பட்ட கட்சியின் தலைவர் விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் எல்லாத்தையும் ஆறுதல் சொன்னார். நேராக வராமல் இப்போ என்ன பண்ணிட்டாரு, பனையூர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டரில் உள்ள மகாபலிபுரத்துக்கு எல்லாத்தையும் வர சொல்லி இந்த விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சி. தலைவரே அதெல்லாம் இல்லை தளபதி, நாங்கள்லாம் பரவாயில்ல, நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் தான் எங்களுக்கு முதல்வர், இப்படிலாம் ஒரு ட்ராமா பண்ணுறதுக்கான வேலைகளை அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அது சினிமா தரம், இது முழுக்க சினிமா தரம். இவர் கூப்பிட்டு பேசுகிற அந்த கல்யாண மண்டபத்தில் கூட சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம். யாராவது கோவப்படலாம், வருத்தப்படலாம், விஜயை பேசலாம், சண்டை போடலாம். ஆனால் அது மீடியாலாம் கண்டிப்பாக யாரையும் கூப்பிட போவதில்லை. நான் நேராக வந்தேன்னா திருப்பியும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடும், கூட்டங்கள் அதிகமாக வந்துடும், கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகலாம். எதையுமே நினைக்காம எதை பற்றி சிந்திக்காமல் பனையூருக்கு கூப்பிடுறாரு அப்படின்னா இதுக்கு மேலே அவர்கிட்ட விஜய்கிட்ட என்னங்க எதிர்பார்க்க முடியும்? இப்படி ஏற்றுக்கிட்டாரு இந்த விஷயத்த. இது உண்மையிலே அரசியல் தலைவர் தானா, இல்லை அரசியல் கட்டாயத்துக்காக வந்தாரா? ஆதவ அர்ஜுன், குஷி ஆனந்த் இவங்கெல்லாம் தளபதி ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு, அவங்களெலாம் வர சொல்லி இவங்கெல்லாம் பேசுனாவாது கொஞ்சம் வெளியே வருவார், இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு இவங்க ஒரு ட்ராமா பண்ணுறாங்களா? நம்ம ஊர் மக்கள், நம்ம ஊரில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு நிற்கிற நீ, உனக்காக வந்த கூட்டத்தை விட்டுட்டு நீ ஓடி போயிட்ட. என்ன நீ அப்படி கரூர்காரன் தானே பார்க்குற, ஓ ரசிகர்னு பார்க்கலையே, உனக்கு தாவேக்காக வந்ததுன்னு பார்க்கலையே? நீ வெக்கமே இல்லாமல் அதை சொல்கிறாங்க. போய் பனையூருக்கு 41 குடும்பத்தையும் ஆறுதல் சொல்ல. ஆறுதல் யாருக்கு ஆறுதல்? விஜய்க்கு ஆறுதல் சொல்லணுமா? இவங்க செத்து போய் அவங்க வீட்டில் உள்ள துக்கத்தை விட்டுட்டு போய் விஜயை ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்தி அவரை மனநிலையை மாற்றி அவரை வெளியே கொண்டாடுறதுக்கு இங்கே ஒரு கூட்டம் போகணுமா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அந்த கரூர் துயரம் நடந்து 1 மாத காலம் ஆக போகுது. நாளை தான் திரு விஜய் அவர்கள் மகாபலிபுரத்தில் ஒரு மண்டபத்தை பிடிச்சி வச்சிருக்காருங்கிற தகவல். அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் அழைத்து வரப்பட்டு அங்கே ஆறுதல் சொல்ல போகிறாரு. அங்கே எதுவுமே மீடியா கவரேஜோ எதுவுமே இல்லாமல் தனிமையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்க போகிறாரு, ஆறுதல் கூற போகிறாருங்கிற ஒரு தகவல். ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் பார்வையில் நம்ம நிச்சயமாக இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. அவர்கள் இதை எப்படி அணுகிறாங்க? ஏன்னா இப்போ 1 மாத காலம் இவ்வளவு லாங் லென்த்துக்கு பிறகு விஜய் அவர்கள் அதுவும் நேரில் போய் கூட சந்திக்காம மண்டபத்துக்கு கூட்டு வர்றாரு, அங்கே வச்சு சந்திக்க போகிறேன் அப்படின்றாரு. அந்த மக்கள் எப்படி தயாராக இருக்காங்களா விஜயை சந்திக்கிறதுக்கு? ஏன்னா நிவாரணமும் 2 குடும்பங்களுக்கு கிடைக்கல, அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது, அதுலேயும் ஒரு பாரபட்சம் காட்டியிருக்கிறாரு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? என்ன பிளான் வச்சிருக்காரு விஜய்? இல்லை, ஆக்சுவலாக விஜய் 27ஆம் தேதி, அதாவது 1 மாதத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கணும். அதாவது இப்போ என்ன விஷயம்னு வச்சுக்கங்களேன், இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. அதாவது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் 41 பேர் இறந்த 41 உயிர்கள், குறிப்பாக சொல்ல 43 உயிர்கள், 2 கர்ப்பிணி பெண்கள். அதே 2 உயிரையும் சேர்த்துட்டிங்கன்னா மொத்தம் 43 உயிர்கள் இறந்த சம்பவம். இது இந்திய லெவலில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற சம்பவம். அதில் என்னென்னா, சம்மந்தப்பட்ட அந்த கட்சியின் தலைவரோ அந்த கட்சி நிர்வாகிகளோ யாருமே கிட்டத்தட்ட 1 மாதமாக பார்க்கல. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்கலங்கிறதோட இப்போ என்ன மாதிரினா நிவாரண நிதி தொகையை பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஆன்லைனில் கொடுத்துருக்குறாங்க. சம்பந்தப்பட்ட கட்சியின் தலைவர் விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் எல்லாத்தையும் ஆறுதல் சொன்னார். நேராக வராமல் இப்போ என்ன பண்ணிட்டாரு, பனையூர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டரில் உள்ள மகாபலிபுரத்துக்கு எல்லாத்தையும் வர சொல்லி
இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சி. காரணம் என்னன்னா, முதல்ல என்ன சொன்னாரு, ரொம்ப துக்கமா இருக்கிறேன். 16ஆம் தேதி முடியட்டும். ஒரு 16 நாள் முடியட்டும் அப்டின்னாரு. அதுக்கப்புறம் இல்ல வந்துருவாரு. 17ஆம் தேதி வராரு, 18ஆம் தேதி வராரு. என்னென்னமோ கணக்கெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் இவரே என்ன சொன்னாரு, எனக்கு பெர்மிஷன் தரலன்னு சொன்னாரு. உண்மையிலே என்னன்னா, அவருக்கு மண்டபம்லாம் கேட்டு பார்த்தாங்க. யாரும் அனுமதி இல்ல. அதையெல்லாம் தாண்டி விஜய் வர விரும்பவில்லை. அதுதான் உண்மை. சும்மா சாக்கு போக்கு சொன்னாரு. இப்ப என்ன சொன்னாரு, 27ஆம் தேதி 1 மாத காலத்துக்கு பிறகு எல்லாத்தையும் மகாபலிபுரத்துல ஒரு கல்யாண மண்டபத்துக்கு எல்லாத்தையும் வர சொல்றேன். மத்த எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லப் போறேன். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆறுதல்னா என்னன்னா இது அர்த்தமே இல்ல அது. ஆறுதல்னா என்ன? பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஒரு நலம் விசாரித்தல் தான் ஆறுதல். பாதிக்கப்பட்டவங்கலாம் வந்து விஜய்க்கு இப்ப ஆறுதல் சொல்ற மாரி இருக்கு. ம். அதுதான். ஏன்னா அவர் ரொம்ப சோகத்துல இருக்காரு. ஏன்னா அவர் வீட்ல தானே ஃபேமிலில நடந்த துக்கம்ல இது. அதனால அங்கேருந்து 41 ஃபேமிலியும் போய் அவர வந்து மனச தேத்துறதுக்காக போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது ஒரு பெரிய டிராமா. அப்படிதான் சொல்றேன். என்ன காரணம்னா, அவர் ரொம்ப வருத்தமா இருக்காரு. இல்ல அப்ப என்ன சொல்லப் போறாங்க? அவங்க ஃபேமிலி எல்லாம் போயி, தலைவரே அதெல்லாம் இல்ல. தளபதி நாங்கலாம் பரவால்ல. நாங்க நீங்க தைரியமா இருங்க. நீங்க தான் எங்களுக்கு முதல்வர். இப்படிலாம் ஒரு டிராமா பண்றதுக்கான வேலைகள அவர் பார்க்கணும்னு நெனைக்கிறாரு. அது நம்ம சினிமாத்தனம் இது முழுக்க முழுக்க சினிமாத்தனம். இப்ப என்ன விஷயம்னா, இது வழக்கமா பார்த்தீங்கன்னா, இந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்ததுன்னா 16ஆம் நாள். 3ஆம் நாள் பால் தெளிக்கும் நிகழ்ச்சின்னு வரும். 16ஆம் நாள் கருமாதி. அதுக்கப்புறம் 1 மாசத்துல வந்து ஒரு சாமி கும்பிடுற மாரி ஒரு நிகழ்ச்சி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கரூர்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 38 குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம். 38 பேர் இறந்தது கரூர். மத்தவங்கலாம் நாமக்கல், திண்டுக்கல், வேடசந்தூர் இந்த மாரி இடங்கள்ல இறந்தவங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில 38 பேர் குடும்பம் இருக்கு கரூர்லன்னா, கிட்டத்தட்ட 13 குடும்பம் நாங்கள வர முடியாது. சாமி கும்பிடணும்னு சொல்ட்டாங்க. நிர்வாகிகள் எல்லாம் போய் அவங்கள கூப்பிட்டு பேசி, இல்ல தளபதி வர சொல்லியிருக்காரு, போயிருக்காருன்னு என்னென்னமோ சொல்லியும், எங்களுக்கு எங்க முறைப்படி நாங்க 30 நாள் வெளிய வர முடியாதுங்க. சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்க வெளிய வருவோம். புரியுதுங்களா? நாங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு 13 ஃபேமிலி. ஓ! அதனால தான் ஒரு பெரிய நீங்க சொன்ன மாரி கண்டிப்பா இவர கூப்பிட்டு பேசுற அந்த கல்யாண மண்டபத்தில் கூட சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, யாராவது கோவப்படலாம், ஓ! வருத்தப்படலாம். விஜயை பேசலாம், சண்டை போடலாம். ஆனா, அது மீடியாலாம் கண்டிப்பா யாரையும் கூப்பிட போறதில்ல விஜய். அவங்களா ஃபோட்டோ எடுத்து, அவங்களா வீடியோ எடுத்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்துச்சே. 2 புள்ள பரவால்ல, செத்து போனாலும் பரவால்லங்க. அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பேசுற மாரி, ஏன் ஒரு புள்ள செத்து போச்சு பரவால்ல. விஜய் வந்து வரணும், ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி பேசிச்சுல்ல. 20,00,000த்துக்காக. ம். அந்த மாரி இப்போ ஒரு டிராமாக்கு ரெடி பண்றாரு விஜய். ம். ம். ஆனால், உண்மையில் அடிப்படையில் யாருக்குமே விருப்பம் இல்ல போறதுக்கு. அதுதான் உண்மைன்னு வச்சுக்கங்களேன். இது விஜய்க்கு தெரியுதா, தெரியலையான்லாம் தெரியல. யாருக்குமே ஒரு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. என்னங்க ஒரு சோகம், ஒரு வருத்தம், திருப்பியும் போய் இவர போய் பார்க்கறதுக்கு அது நடந்துச்சுங்க. ஏற்கனவே நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினாரு. மாணவர், மாணவியருக்கெல்லாம் பரிசு குடுப்பார்ல. நீங்க 10த், 12ல மாவட்ட ரீதியா, தொகுதி ரீதியா யார் யார் 1, 2, 3 3 பேரையும் வர சொல்லி பார்ப்பாரு. இதுக்கு இந்த நிகழ்ச்சி கூட அவர் வராம, சரி கரூருக்கு வர முடியலங்க, திருச்சிக்கு வரலாம். இல்லையா நாமக்கல் இருக்காங்க பக்கத்துல, இல்லன்னா திண்டுக்கல் எங்கேயாவது ஒரு இடம். நான் நேரா வந்தேன்னா திருப்பியும் ஒரு அசம்பாவிதம் நடந்துரும். கூட்டங்கள் அதிகமா வந்துரும், கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போலாம். எதையுமே நினைக்காம, ஒரு எத பத்தியுமே சிந்திக்காம பனையூருக்கு கூப்பிடுறாரு அப்படின்னா, இதுக்கு மேல அவர்ட்ட விஜய்ட்ட என்னங்க எதிர்பார்க்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி அவர் எப்படி ஏத்துக்கிட்டாரு இந்த விஷயத்த? இது உண்மையிலேயே அரசியல் தலைவர் தானா? இல்ல அரசியல் கட்டாயத்துக்காக வந்தாரா? அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஹக்கீம் இதுல. அடிப்படையா நம்ம இந்த 41 குடும்பங்கள் விஷயத்துல பார்க்குறப்போ, கரூர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 13, 15 குடும்பங்கள் போறதுக்கு தயாரா இல்ல. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ! ஆமா. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. இல்ல குறிப்பா நீங்க இந்த ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு வந்து 1 மாசம். அது 1 மாசம்னு ம். வச்சிருக்காரு போல டைமு. அப்ப ஆமா, ஆமா. 27 போன 27 இப்ப இந்த 27ன்னு 27 வச்சிருக்காரு அப்டின்னா, இது வந்து அவரு யாருமே இந்த அவருக்கு வந்து நாலேட்ஜ் கொண்டு போகலையா? அல்லது இப்டி வந்து நேரங்காலம் பார்க்காம அவர் கரூருக்கு போயிருக்கணும். அதுவும் போகல. மண்டபத்துக்கும் இப்டி கூட்டு வர்றாரு. அந்த கூட்டு வர்றதுலயும் வந்து பார்த்தோம்னா, இவ்ளோ பெரிய குளறுபடிகள் அப்டின்னா, உடன் இருக்கிறவங்க கூட இத வந்து
ஒரு சரியா நாலேட்ஜ் பண்ண மாட்டாங்களா அவருக்கு? ஒரு ஒரு என்ன சரியா நாலேஜ் பண்ணல. சொல்லிக் தர நம்ம மாட்டாங்களா? என்ன அப்படி ஒரு டிவி பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? இல்ல அட்லீஸ்ட் நண்பர்கள்ட்ட பேசுவாரா? மாட்டாரா? எதுவுமே தெரியலன்னா என்னங்க அர்த்தம்? இது வேண்டாங்கன்னு யாருனாலும் சொல்லுவாங்க. கண்டிப்பா எஸ்சி, எஸ்சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கூட இருக்கிற நண்பர்கள் யாருனாலும் சொல்லுவாங்க, "வேண்டாம் தலைவா, நீங்க நேரா போயிட்டு வாங்க. அது நல்லாருக்கும்." அது 1 மாசம்னாலும் சரி, 2 மாசம் கழிச்சுனாலும் சரி. அவங்கள வர சொல்லி பேசுறது நல்லா இருக்காது. அப்படின்னு. இப்ப அதுதான் சொல்றேனே, ஆறுதல் வந்து யாருக்கு? இந்த டிராமா யாருக்கு? விஜய்க்கு ஆறுதல் சொல்றதுக்காக இந்த 41 குடும்பமும் போதா? 41 குடும்பம் போல, ஒரு 30 குடும்பம் போதுன்னு வைங்க, ம். 25 குடும்பம் போகுது. 25 குடும்பமும் போய் அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, ம். டிராமா பண்றதுக்கு ஒருவேளை இவங்க அப்படி கிரியேட் பண்ணுதோ, ஆதவ அர்ஜுன், ம். புசி ஆனந்த் ஓ! இவங்கலாம் தளபதி ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. அவங்களலாம் வர சொல்லி, இவங்கலாம் பேசினாவாவது கொஞ்சம் வெளிய வருவாரு. இல்லன்னா வீட்ட விட்டு வெளிய வர மாட்டேங்கிறாரு. அப்படின்னு இவங்க ஒரு டிராமா பண்றாங்களான்னு தெரியல. ஓ! நீங்க சொல்றது அப்படியே நேர்மாறா சொல்றீங்க. எப்படின்னா, ஆமா கேம் அப்படித்தானே தெரியுதே கேம் இது. விஜய் மனரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டு, அ ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரு. 1 அது மாசமா பனையூர் பங்களால பூட்டி கிடந்த படுத்த வீட்ல கிடக்குறாரு. படுத்த படுக்கையா இருக்கிறாரு. சாப்பிடுறது இல்ல. ஆதவர்ஜுனா, அப்படியே புசி கிடக்குறாரு. ஆன ஆ ம், ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் அவர்கள் வந்து எப்படியாவது ஒரு பிளான் பண்ணி இந்த 40 குடும்பத்துல ஒரு 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 கணிசமான ஒரு ம். குடும்பங்கள் வந்து விஜய் கிட்ட இந்த மாரி நீங்க வரணும்னா, நீங்க முதலமைச்சர் அ, ஆகணும். நாங்க உங்களோட அ, இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனச தேத்தி, அவர் வந்து பொது வேலைக்கு வந்து தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அவர் வருவாரு. ஆ அப்படின்ற மாதிரி. இப்படி ஒரு டிராமா. இல்ல தளபதி, எங்களுக்கு நஷ்டமானது ஆனா பரவால்ல. என் பிள்ளை செத்தா பரவால்ல. நீங்க ஆட்சிக்கு வரணும். ம். நீங்க வெளிய வாங்க. அப்படின்னு ம். நான் ஒரு 30 குடும்பம் நின்னு கதறி, அதுக்கப்புறம் தான் ரூம் கதவ தொறந்து வெளிய வருவாரா? சினிமால ஒரு படத்துல வரும்ல, சின்ன தம்பில வந்து குஷ்பு என்ன பண்ணுவாங்க, சண்டையில போய் கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளே இருப்பாங்க. அந்த மாரி சினிமாத்தனமாலாம் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன விதத்துல நியாயம் இது? ஆறுதல் சொல்றது யாருக்கு? 41 குடும்பத்துக்கு நீங்க ஆறுதல் போய் சொல்றத விட, உங்கள கூட்டிட்டு வந்து எ ஆறுதல் உங்களுக்கு சொல்ற மாரிலாம் இருக்கு. யார் டிராமா பண்றது? புசி ஆனந்தும், ஆதவ அர்ஜுனும் இப்படி ஒரு டிராமா பண்றாய்ங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? யார் ஏத்துக்குவாங்க? சாமி கும்பிடுறதுங்கிறது உண்மை. நேத்து வரைக்கும் விஜய வந்து ஒரு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட குடும்பம். 41 குடும்பத்தில குறைஞ்சபட்சம் ஒரு 15 குடும்பத்தில ரொம்ப வருத்தம் இருக்கும். தேவையில்லாம போய் நெரிசல்ல போய் மாட்டி செத்து தேவையா தலைவ சொல்லுவாங்கல்ல. ம். பேசாம வீட்ல இருக்கலாம்ல. ஏன்டா போய் இப்படி இந்த வயசுல அப்படின்னு நெனைச்சவங்க, கண்டிப்பா திரும்பி போமாட்டாங்க. வேண்டாங்க தேவைப்பட்டா வந்து பார்க்க சொல்லுங்கங்க. எங்களெல்லாம் வர முடியாதுங்க. அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. சாமி கும்பிடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க சாமி கும்பிடுறது இல்லாமயும் சில பேர் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க ஹக்கீம். எல்லாமே சினிமாத்தனமா இவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் நடக்குமா? நெனச்சு பாருங்க. இப்ப நம்ம குடும்பத்திலே சில பேரு சில சொந்தக்காரங்கலாம் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஏங்க வீட்ல ஒரு துக்கம் ஆயிடுச்சு. முடிஞ்சா என் வீட்டுக்கு வந்து என்னைய வந்து ஆறுதல் பண்ண சொல்லு. இல்ல என்ட்ட பேச சொல்லு. என்னைய அங்க வர சொல்லுங்கிறியே! எந்த விதத்துல நியாயம்? போயா! அப்படின்னு சொல்றதெல்லாம் இருப்பாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி இருக்கும். கண்டிப்பா சில குடும்பங்கள்ல உச்ச கோவத்துல இருப்பாங்க. நீங்க என்னைய வந்து ஒரு ஆறுதல் அன்னைக்கு கூட வந்து சேரல. சும்மா பணத்த போட்டீங்க, பேங்க்ல போட்டீங்க. பணத்துக்காக நாங்க அலைஞ்சோமாய்யா? ஏன்யா இப்படி பண்ணீங்க? என் உயிர் போச்சு. எங்க குடும்பத்துல 2 பேர் செத்து போயிட்டான். இப்படி சில சம்பவங்கள்லாம் கண்டிப்பா நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து நிர்வாகிகள் வெளிய சொல்லாம இருப்பாங்க. அதான் உண்மை. இது என்ன சாமி மாதிரியான கும்பிடுறது ஒரு கட்சி சார்? இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. இது ஒரு புது கட்சி தான். இவரும் வந்து ஒரு புதுசா இப்ப தான் வர்றாரு. சரி ஓகே கையாளாதனத்தால வந்து உடனே தெரிச்சு ஓடுனாரு. சென்னை வந்துட்டாரு. கரெக்ட், கரெக்ட். அதுக்கப்புறம் யாருமே களத்துக்கு வரல. சரி அப்பதான் நீங்க ஒரு பிழைய பண்ணிட்டீங்க. அத வச்சுப்போம். அதற்கப்புறமாவது அந்த ரிலீஃப ஒழுங்கா ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும். அடுத்த ஃபர்தரான ஸ்டெப்ஸ கூட நம்ம தவறு ஒழுங்கா தவறு பண்ணியிருக்கலாமே சார். திருத்திக்கவே இல்ல பாருங்க ஹக்கீம். ஹக்கீம் தவறு மீண்டும், திருத்திக்கவே மீண்டும், இல்ல. மீண்டும் ஏ அந்த மிஸ்டேக்க வந்து இதுதான் தப்பு அகைன், அகைன் வந்து பண்ற மாரில சார். 100% வந்து அந்த அந்த தவற வந்து திருத்துறதுக்கான வாய்ப்பு இல்ல. அது கடந்து போறதுலயே இருக்காங்க பாருங்க. ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டோம். நம்ம எல்லாம் போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்ப யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? நம்ம 4 பேரும் போய் மன்னிப்பு கேட்கணும்யா. நம்மள நம்பி தானேய்யா வந்தாய்ங்க அந்த குடும்பம் எல்லா பேரும். நம்ம அங்க போறது தான்யா மரியாதையா இருக்கும். தயவு செய்து நம்ம போவோம். நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. என்ன பிரச்சனை ஆனாலும் பரவால்ல. ஃபேஸ் பண்ணுவோம். அப்படின்னு வரவன் தானங்க தலைவன். ஏங்க நெனச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி 7:47க்கு போறாருங்க ஆஸ்பத்திரிக்கு. அவர விமர்சனம் பண்ணி, பாட்டு பாடி, டான்ஸ் ஆடிட்டு போன நீ, உன்னுடைய தொண்டர்கள், உன்னுடைய நிர்வாகிகள், உன்னைய பார்க்க வந்த கூட்டத்துல சம்பவம் அசம்பாவிதம் நடந்துருச்சுன்ன உடனே,
யோசிக்கவே இல்லை. பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு கரூர் கலைஞர் அறிவாலயத்தில். சம்பவம் நடந்த அடுத்த 5 நிமிஷம் அங்கே போய் நிற்கிறார். ஏன் அவருக்கு வருத்தம் இருக்காதா? என்னடா டேய், உங்களுக்கு நல்லது கெட்டது பார்த்துட்டு இருக்கிறேன் நான், என்னைய விட்டுட்டு விஜய் தான் வேணும்னு போய் ஒரு கூட்டம் நிற்கிறீங்களே, நியாயமானு நினச்சிக்கிட்டு அவர் இல்லாமல் நம்ம ஊர் மக்கள், நம்ம ஊரில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வந்து நிற்கிறார். நீ உனக்காக வந்த கூட்டத்தை விட்டுட்டு நீ ஓடி போயிட்ட. என்ன நீ அப்படி கரூர்காரன் தானே பார்க்குற, ஓ ரசிகர்னு பார்க்கலையே, உனக்கு தாவேக்காக வந்ததுன்னு பார்க்கலையே நீ? ஐயோ கரூர்காரங்க இவங்கெல்லாம் அப்படின்ட்டு ஓடிட்ட, நீ ஓடிட்ட. ஆனால் இன்றைக்கி அவரை குறை சொல்கிறீங்க. என்ன கூட்டம், எப்படி நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க, எப்படி அவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்தீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஏன்னா விட்டுட்டு ஓடிட்டீங்க. ஆனால் இவர் வந்து அவர் என்னங்க பண்ணுவார் பாவம் அப்படின்னு சொல்கிறீங்க. இவர் எப்படிங்க வந்தாருன்னு கேட்குறீங்க. என்ன உங்களுக்கு உங்கள் மனநிலை? அதுக்கு தான் உங்களுக்கு தற்கொலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்னத்தை சொல்கிறது இதை தாண்டி? இப்போ பாருங்கள், வெக்கமே இல்லாமல் அதை சொல்கிறாங்க. போய் பனையூருக்கு வந்து 41 குடும்பத்தையும் வந்து ஆறுதல் சொல்ல. ஆறுதல் யாருக்கு ஆறுதல்? விஜய்க்கு ஆறுதல் சொல்லணுமா? இவங்க செத்து போய் அவங்க வீட்டில் உள்ள துக்கத்தை விட்டுட்டு போய் விஜயை ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்தி அவரை வந்து மனநிலையை மாற்றி அவரை வெளியே கொண்டாடுறதுக்கு இங்கே ஒரு கூட்டம் போகணுமா? என்னடா அரசியல் இது? இது எப்படி நீங்கள் இதெல்லாம் நம்புறீங்க? எப்படி இங்கே ஒரு கூட்டம் அவரை விஜய்க்காக நிற்கிதுன்னு தெரியல. என்ன இது உண்மைதானே? இது எவ்வளோ அசிங்கம் இது. அந்த வயதில் ரோசக்காரங்க ஒரு 15 குடும்பம் போகலன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வகையில் நீ என்னைக்குனாலும் வாப்பா, நீ என்னைக்கு 6 மாதம் கழிச்சுனாலும் வா, எலெக்ஷனுக்கு வர்றப்போ வீட்டுக்கு வந்துட்டு போ, அவ்வளோதான். நான் வந்து உன்னை தேடி பார்க்க மாட்டேன், உனக்கு தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்கள உண்மையிலேயே பாராட்டணும். வைக்கும் அதில் இன்னும் தேர்தல் அரசியல்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டது போல தெரியல சார். அரசியல்வாதியா தேர்தல் அரசியலா இருந்தா நிச்சயமா ஒரு எப்படியாவது ஒரு நம்ம ஒரு சிம்பத்திய உண்டாக்கணும், நம்ம மேல ஒரு கரிசனம் மக்கள் மீது உண்டாக்கணுங்கிற ஒரு அரசியல்வாதியாவது தேர்தல் அரசியல்னு விட்டுருங்க. அரசியலா இருந்தாலும் கூட அரசியல்வாதியா நீ முழு நேரம் அரசியல் என்ன பண்ணுவீங்க? அவங்க நம்ம மேல வருத்தப்பட்டுறக்கூடாதுன்னு நீங்க இறங்கி இறங்கி போய் பேசுவீங்க. காரணம் வந்து அதுதான் அரசியல்வாதி. செந்தில் பாலாஜி வராரு, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நீ என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டு போ, ஆனா நீ என்னுடைய ஆள், என்னுடைய மக்கள், நான் இந்த மன்னன் மைந்தர் அப்படின்னு வர்றாரு. அதுதான் அரசியல்வாதி. நல்ல அரசியல்வாதிக்கு அழகு. நீ அப்படி இல்லையே, என்ன சினிமாத்தனமாக நினைச்சிட்டு ஹீரோவாகவே நினைச்சிட்டு ஓடுறிய நீ. ஒரு மாசம் இன்னும் எங்க அதிகபட்சம் 2 ட்ரிப்பு தாங்க வீட்டை விட்டே வெளியே வந்திருக்காரு. ஒரே ஒரு வீடியோ தான் போட்டுருங்க. கரூர் அடுத்த விஷயம் இருக்கு, எவ்வளவு நடந்திருக்குல்ல. பாப்போம் என்ன செய்ய போறாங்கன்னு பாப்போம். அதாவது இந்த ஒரு ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறம், ஸ்டாம்பீட்ல இருந்து இப்ப வரைக்குமே அவருடைய செயல்பாடுங்கிறது 2 தான். ஒண்ணு அந்த 4.5 நிமிஷம் வீடியோவும், அப்புறம் நீதி வெல்லும்ங்கிற ஒரு ட்வீட்டும். அதுவே 2 ட்வீட் தான், ட்விட்டர்ல போட்ட ட்வீட் தான். அந்த 2 ட்வீட் தான் அவருடைய இந்த 1 மாச கால அரசியலுடைய ஆக்டிவிட்டி. முகத்தை காட்டல, யார்கிட்டையும் முகத்துல காட்டல, யாரையும் பார்க்கல, மீடியாவை பார்க்கல, ஃபேஸ் பண்ணல. வெக்கமா இல்லையா? இந்த இது நீதி வெல்லும் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க வெளியே வந்து சொல்லியிருக்கலாமே. அங்க நடந்தது வந்து மிகப்பெரிய சதிங்க. எனக்கு தெரியும், எங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அது எங்க கொடுக்கணுமோ கொடுப்போம், பார்ப்போம், நடக்கட்டும். நீதி வெல்லும் சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா கூட சந்தோஷம். ஃபேஸ் பண்ண முடியல, உனக்கு பயந்து சாவரியா? விஜய் கூட நேர்ல சந்தித்து கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அருண்ராஜ் ARS இருக்காரு, ஆதவ அர்ஜுனா இருக்காரு, சரி புசி நிர்மல் தான் வந்து ஆப்கான்ல இருந்தாங்க, அவங்கள கூட விடுங்க. அடுத்த கட்ட நிர்வாகிகள் கூட ராஜ்மோகன், இந்த மாதிரி பிரபலமான தெரிந்த முகங்களையாவது அவர் அமைச்சிருப்பாரு. அவங்க அதை வச்சாது மீடியா கவரேஜ் பண்ணிருப்பாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட ஒரு சாமானியனுக்கு நிச்சயமா இருந்திருக்கும். அதை கூட எனக்கு தெரிந்து விஜயை யாரும் அணுக முடியவில்லை, அணுகிறது இல்லை, வாய்ப்பு இல்லை. அவரா நினைச்சா பேசுவாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது தான். நீங்க தொடர்ந்து அலுவலகத்துக்கு வந்து நிர்வாகிகளை பார்த்து சந்திச்சு பேச ஆரம்பிச்சு இந்த 1 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் ஆயிருப்பாரு. இல்லைன்னா நம்ம சைடு தப்பு, நம்ம பண்ணிட்டோம் தப்பு, ரைட்டை விட்டுருங்க, மன்னிப்பு கேட்டு போயிடும், டாரிங்க மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னா முடிஞ்சிச்சுங்க. என்ன எவ்வளவு வேலை முடிஞ்சிச்சுங்க. புரியுதா இல்லையா? மன்னிப்பு கரெக்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஆளுங்கெல்லாம் அனுபவம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. என்ன வருந்துகிறேன், வருத்தத்தை தெரிவிக்கிறேன், மன்னிச்சுங்க. நீங்கள் நான் லேட்டாக வந்திருக்கணும். நான் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டா நேரம் முடிஞ்சு ஸ்மூத்தாகி அடுத்த நேரம் டூர் முடிச்சிருப்பாரு. இன்னொரு 10 ஊருக்கு போயிட்டு வந்துருக்கலாம். ஸோ அவர் யாரையும் அணுகல.
பேசுறது இந்த இல்ல. சம்பவத்துல இன்னொரு விபரீதமும் இருக்குன்றாங்க பலரும். என்ன சொல்றாங்கன்னா, மதியழகன வந்து பலிகடா வாங்குனாரு. நீதிமன்றத்துல போய் என்ன மாரி அஃபிடவிட் தாக்கல் செஞ்சாரு. அவர வேணா வச்சுக்கங்க. நாங்க தான் ஒண்ணும் செய்யலையேன்னு சொல்லி புசி ஆனந்த் நிர்மல்குமாரும் வந்து தன் தொண்டர காவு வாங்கி தன்னை வந்து ஜாமீன் கிடைக்கணும்னு கூட பார்த்தாங்க. 100% 100 அவங்க மாதிரியா குடும்பத்துக்கு வச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க. மாவட்ட செயலாளர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. எங்களோட நிலைமை என்னவாகும் நாளை? எங்களையும் இப்படி நிராகத பாணியாக விட்டு விடுவார் விஜய் அப்படிங்கிற ஒரு கருத்துப்படையும் இருக்கு தாவேக்காவுல அப்படின்ற கருத்தும் கூறப்படுது. மதியழகன் கண்டிப்பா பேச பண்ண முடியும். அது கரூர்ல மதியழகன் வெளியே வந்து பேச முடியும்னு நினைக்கிறீங்களா அவரால? ம். தண்ணி கொடுக்கலங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். கூட்ட நெரிசல் என்னங்கிறது நல்லா தெரியும். கேம் நீ ஏன் ஒன்னு நின்னு கண்டிப்பா இது மறக்கவே முடியாது. வரலாறு இது. ஸ்டாம்பீடுங்கிறது வரலாறு. இந்த ஃபுட்டேஜஸ் இருக்கு. இதெல்லாம் அழிக்கவே முடியாது யாராலையும். ம். நீ திருப்பி திருப்பி சொன்னாலும் திருப்பி திருப்பி இது நடந்துகிட்டே இருக்கும். இது பார்த்துக்கிட்டே இருக்கும். மக்கள் போயிட்டே இருப்பாங்க. சோசியல் மீடியால பரவிட்டே தான் இருக்கும். அதனால யாரும் ஏமாற்றவே முடியாதுல்ல. சதின்னு சொன்னதுனால ஏன் இப்ப மக்கள்ல ஒரு ஒரு தரப்பு பயங்கர கோவப்படுறாங்க? ஆதாரத்தை சொல்லு. நீ சினிமால சொல்ற மாதிரியே நீ சதின்னு சொல்லிட்டு நீ படம் போயிட்டே இருக்கலாமா? நீ ஒரு ஆதாரத்தை சொல்லு. இந்த சம்பவத்தை சொல்லு. இது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு சொல்லு. அப்பதானே சரியா இருக்கும் வைக்கும் இது. அதனால சினிமாத்தனம் மட்டுமே விஜயை ஒரு காலத்தில் முதல்வர் ஆக்காது. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இது மீண்டும் ஒரு பின்னடைவு தான் விஜய்க்கு இது. இது வந்து குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இனியாவது விஜய் திருத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பார்வையா இருக்கு. நிச்சயமா சார். இதுக்கப்புறமா ஃபர்தரா அவர் எப்படி வந்து களத்துக்கு போய் மக்களை சந்திப்பாரு? தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படி மக்களை சந்திச்சால் அந்த மக்களிடமிருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் என்பது எல்லாம் வந்து இப்ப நினைக்கும் பொழுதே ரொம்பவே ஒரு வருந்தத்தக்கதாகவே இருக்கிறது. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.